இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு 94 விவசாய அமைப்புகள் ஆதரவு. நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவால் கேப்டன் முதலமைச்சர் ஆவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. தேமுதிக தலைமை கழகம் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய அட்டூழியம். திமுக மற்றும் அதிமுக மீது விமர்சித்து பேசுவதாலும் தோல்வி பயத்தினாலும் அராஜகம். தாக்குதலில் ஈடுபட்ட வன்முறையாளர்களை கைது செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட பேரூர் கழக நிர்வாகிகள் நீக்கம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. அருப்புக்கோட்டையில் அதிமுகவின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழப்பு. ஜெயலலிதாவுக்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம். பிரச்சாரம் என்ற பெயரில் மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஜெயலலிதா மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்பு மனு தாக்கல் நாளை தொடக்கம். 29ஆம் தேதி வரை வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். விரிவான செய்திகள். தேமுதிக தலைமை கழகம் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி இணைந்து போட்டியிடுகிறது. இந்த கூட்டணிக்கு மக்கள் இடையே நாளும் ஆதரவும் பெருகி வருகிறது. மேலும் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக மற்றும் அதிமுகவின் அவல ஆட்சியை எடுத்துக் கூறி ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டு வருகிறார். இதனால் கழகத்தில் இருக்கும் இந்த இரு கட்சிகளும் சதி, மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் வேலையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி மர்ம நபர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது கடந்த 2 மாதத்தில் 3வது முறை நிகழ்ந்த தாக்குதலாகும். இந்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக தேமுதிக சார்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கழகத்தின் அலுவலகத்திலே சமூக விரோதிகள் திட்டமிட்டு தொடர்ந்து இது 3வது முறை. நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள், அதற்கு உட்பட்டு காவல்துறையிலே புகார் வழங்கியிருக்கிறோம். கடந்த 2 முறை அளித்த புகாரிலே மேல் நடவடிக்கை என்பது நடக்கவில்லை. இது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் 3வது முறையா நடந்திருக்குது. இதை சரியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக 2 நாட்களுக்குள்ள அந்த நபரை பிடித்து நாங்கள் கைது செய்வோம் காவல்துறை சொன்னதின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். ஒன்று திமுக கூட்டணியா இருக்கணும், இல்லாட்டா அதிமுக கூட்டணியா சேர்ந்து. முதல்ல ஒரு கல் எடுத்து எரிஞ்சிருக்கிறான். நம்ம உள்ள டிரைவர் போடான்னு துரத்திருக்கான். அதோட போயிட்டான். கத்தியை காமிச்சிருப்பான் போல இருக்கு. அதோட போயிட்டான் டிரைவர். பஸ் டிரைவர் உள்ள போய் சொன்னோன்னே நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. வர்றதுக்குள்ள எதிர்த்தாப்புல போய் பைக்ல ஏறி போயிட்டான் சார். தேமுதிக அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள சூழ்நிலையில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அணிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சிலர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தை கல்வீசி தாக்கியதுடன் அலுவலகம் முன்பிருந்து பேனர் உள்ளிட்டவைகளையும் சேதப்படுத்தியுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என அவர் கூறியுள்ளார். அதேபோல லால்குடி அருகே இந்திய ஜனநாயக கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டதற்கும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள ஜி. ராமகிருஷ்ணன், தேர்தல் பிரச்சாரத்தை திசை திருப்பி வன்முறை விளைவிக்கும் நோக்கத்துடன் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட வன்முறையாளர்களை கைது செய்வதுடன் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செஞ்சி பேரூர் கழக நிர்வாகிகளை நீக்கி கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட செஞ்சி பேரூர் கழக செயலாளர் ஆனந்தன், செஞ்சி பேரூர் கழக அவைத்தலைவர் முனுசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாதுரை ஆகியோர் கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்தின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதால் அவரவர் வகித்து வந்த கழக பதவியில் இருந்தும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் இன்று முதல் நீக்கப்படுவதாக கூறியுள்ளார். இவர்களுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என யாரும் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஜெயலலிதா மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கத்தின் மாநில தலைவர் பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தாய்க்கு தெரியும் என ஆடு நனைகின்றது ஓனாய் அழுத கதை போல பொய்யாக மக்களை ஏமாற்றி மக்களின் உயிரோடு விளையாடி சுமார் 6க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த முதல்வர் ஜெயலலிதா மீது தேர்தல் ஆணையம் இதுவரை வழக்கு பதியாமலும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமலும் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் பார்க்கும் போது தேர்தல் ஆணையம் அதிமுகவின் கைப்பாவையாக செயல்படுகிறதோ என சந்தேகம் எழுவதாக கூறியுள்ளார். ஜெயலலிதா மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்பாளர்கள் நாளை முதல் 29ஆம் தேதி வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். மனுக்கள் மீதான பரிசீலனை 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற மே 2ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனையடுத்து வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 3 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினரும் போலீசாரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு இந்திய பாதுகாப்பு படையினரும் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை வெடித்தது. சில மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் சில தீவிரவாதிகள் இப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து ரோந்து பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கி சண்டை தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் லஷ்கர் அமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக மும்பை அகமதாபாத் இடையே கடலுக்கு அடியில் புல்லட் ரயில் இயக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. 508 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் தூரத்தில் 21 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பாதை கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 97,636 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான 81% நிதி ஜப்பானிடம் இருந்து கடனாக பெறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் தானே கடற்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கடலுக்கு அடியிலான புல்லட் ரயில் 508 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கடந்துவிடும் தன்மை கொண்டது. கடன் ஒப்பந்தத்தின்படி இந்த ரயிலுக்கான மின் சாதனங்கள், சிக்னல் சாதனங்கள் உள்ளிட்டவைகள் ஜப்பானில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புல்லட் ரயில் தொடர்பாக ஜப்பான் நாட்டுடனான ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதியில் கையெழுத்தாக உள்ளது. கடலுக்கு அடியிலான புல்லட் ரயில் சேவை திட்டம் கட்டுமான பணிகள் 2018ஆம் ஆண்டு இறுதியில் துவங்கப்பட உள்ளதாக இத்திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு கேபிள் டிவி சேர்மன் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுடன் ஜெயா டிவி நிர்வாகி சம்பத் பேசும் ஆடியோ வாட்ஸ்அப்பில் வேகமாக பரவி வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம்.
இல்ல நாம சொன்னது ஏதாவது நடந்துதா? நீங்க கேக்குறது எதுவுமே நான் கேக்குறது, நீங்க கேக்குறது பூரா இந்த கண்ட்ரோல் ரூம் எல்சிஓ எதுன்னு கேக்குறீங்க. இந்த எல்சிஓ எம்எஸ்ஓ எல்லாம் போய் அவன் போய் பார்த்து இவன் போய் பார்த்து இப்ப திடீர்னு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சொன்னதே என்னை விட அவங்களே கூப்பிட்டு செக்ரட்டரியேட் லெவல்ல நம்ம சிஎம் ஆபீஸ் லெவல்ல பேசிட்டாங்க. எனக்கு ஃபைனல் பண்ணி போட்டு எங்கிட்ட சொல்றாங்க. அது எப்படி கரவேசி கட்டிட்டு அவங்களுக்கு மட்டும் உடனே பண்ணி கொடுத்துறீங்க டக்குன்னு? நம்ம இங்க இதுல நம்ம சேத்துப்பட்டுல சொன்னோம், சேத்துப்பட்டது நம்ம சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஆளுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸ். அவருதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், முக்கூர் சுப்பிரமணிய சொல்றாரு. நீங்க யாரு சொன்னா என்னங்க? சுப்பிரமணியத்துக்கு நான் பேசட்டுமா? அப்போ நீங்களே சொன்னா இந்த அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எதையுமே நமக்கு எதுவும் பண்ணி கொடுக்கல. எல்லாமே நீங்க உங்களுக்கு என்ன ஃபேவரா இருக்குமோ அதை மட்டும் தான் நீங்க பாத்து. எனக்கு இதுல என்ன ஃபேவர் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுல எனக்கு எதுவுமே ஒண்ணும் கூட நான் நீங்க சொல்றது ஃபேவருக்கு போறேன். நான் கேக்குறேங்க எல்சிஓ நீங்க போய் சேதுப்பட்டுல எனக்கு என்ன அதுல பண்ண போறாங்க? அந்த முக்கூர் சுப்பிரமணியம் இல்ல முக்கூர் சுப்பிரமணியம் அது மட்டும் எப்படிங்க நீங்க இப்போ நீங்க அது மட்டும் எப்படி நீங்க உடனே பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். உடனே நாங்களும் கரவேசி கட்டணுமா? நீங்க முக்கூர் சுப்பிரமணியம் கூப்பிட்டு அவர் அமைச்சர் சிஎம் நேரா வர சொல்லி எனக்கே தெரியாம அவரையே கூப்பிட்டு நேரா உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பண்ணித்தான் ஆகணும், இது என்ற ஊரு என்ற தொகுதி, நான் சொல்றது நீங்க செய்யாம நான் மந்திரியா நீங்க சொல்ற கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் வாங்கியிருக்காரு. எனக்கு இப்பதான் அதே தெரியும். இந்த வேலையை பத்தி நான் சொல்லல. வேற எந்த விஷயத்துக்கும் நம்மள ஒண்ணுமே நீங்க பாக்கவே இல்லையே. எந்த விஷயத்துக்கு அவங்கள நான் அப்புறம் நம்ம நேரா பேசுறேன், வேற பேசுவோம் நம்ம. நீங்க நீங்களாதான் உங்களோட செக் வச்சிருக்கோம். அந்த செக் இதுகளுக்கு நான் போய் தேவையில்லாம எங்கிட்ட கையில கொடுத்து மாட்டி விட்டாங்க. அந்த செக் எங்கிட்ட எல்லாம் கேட்டா நான் தெளிவா சொல்லிடுறோம், தெளிவா பேசிடுவோங்க. இப்ப நான் அந்த செக்குகளுக்கு கொடுத்த பணத்துக்குள்ள ராஜ் டிவிக்கார ஆலைவேகான ஊருட்டே போயிட்டான். ராஜ் டிவிக்கார ஆலைவே மாத்தி போயிட்டான். யாரோ ஒருத்தர் இப்போ நம்ம இந்த காங்கிரஸ்காரன் ஒருத்தர் இருக்கான அவங்ககிட்ட ₹1 வாங்கிருக்கீங்களா? எதுங்க? யாரு அந்த காங்கிரஸ்காரன் பேருனா வசந்த் டிவியா? டிவி ஆமா. அப்புறம் போய் வாங்கி அந்த இதுக்கு வாங்கிருக்கீங்களா? இந்த இது செட்டில் பண்றதுக்கு எதுக்குங்க? பாருங்க, நீங்க மட்டும் வெல் டு டூவா இருக்கணும்னு நினைக்காது, எங்களையும் கொஞ்சம் பாருங்க. நான் மட்டும் வெல்டுவா இருக்கேன் நீங்க இல்ல நான் இங்க பாருங்க, நான் நிறைய பேசணும், நேரா பார்த்துதான் உங்களை பேசணும். அப்பதான் என் கோவம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போன்ல பேசுறது தெரியாதுல்ல. நான் இந்த வரேன், நான் பொறுப்பு மேல பொறுப்பு கொடுக்க என்ன இங்க உட்காந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்க வரது நீங்க ஃபுல் பவர்ல இருக்கீங்களே. யார கேட்டாலும் இப்ப அவர்கிட்ட சொல்ல முடியுமே. நேற்று கூட ஒரு ஆள் வந்துட்டு போனாரு, ப்ரோக்ராம் ஒருத்தர் எடுக்கிறவரு ஜெயா டிவிக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிற சம்பத்துங்கிறவர் உங்களுக்கு தெரியுமான்னாரு. நமக்கு அதிகமா பழக்கம் இல்லை, நான் பேசிட்டு சொல்றேன்ட்டேன். கேட்டா நீங்க தான் இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எனக்கு இப்போ நாம எல்லாம் இங்க நீங்க அதெல்லாம் பார்த்து கடைசியில் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி நீங்க பண்ணி நீங்க பொறுப்பா இன்னும் பாருங்க, வாய்ப்புகள் இன்னும் ஏராளம். ராதாகிருஷ்ணன் நீங்க பொறுப்பு உங்களுக்கு அதிகம் வந்தோடனே என்னை மறந்துட்டீங்க. இந்த அன்பு தம்பி இல்ல, நான் அதாவது அதை போடுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும். சரி, புரியுதுங்களா? அதை நான் நேரா சொல்றேன். நீங்க இருந்தாலும் போராடி நீங்க எனக்கு பண்ணி கொடுத்து இருந்து போராடி நாம எதுக்குங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், அது வேண்டாம், அது திரும்ப பேசுவோம். நம்ம இங்க ஒரு 2-3 கெஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் சின்னதுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்ன வேலைகள். சரி, அப்புறம் ஏதாவது நீங்க பார்த்து ஏதாவது நமக்கு இது பண்ணிருக்கணும்ல. ஒண்ணுமே வாங்கி அப்புறம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. நீங்க வேற இவனையே ஒரு மிரட்டு லிங்க் பண்ணி விட்டுருப்ப ராஜ்காரணிவ ஒரே மிரட்டுல. என்ன லிங்க் பண்ணி விட்டுருக்கீங்க? இல்ல சொல்றேன், இந்த பணம் பாக்கி இருக்குது இல்லைன்னா நீ போய் அவர்கிட்ட பதில சொல்லி கொடுக்கலன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம் ஒரே வார்த்தைக்கு சொல்லி போட்டு போயிருப்பேன். அவன் உலக பிரிட்டிஷ், அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான் பாருங்க. இப்போ எவனை கேட்டாலும் அந்த அமௌண்ட் தான் கொடுத்துட்டீங்களா, செட்டில் பண்ணிட்டீங்களா? நமக்கு எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா கொடுக்கணும். என்ன அவன் போட்டு என்ன போட்டு தூங்கிட்டு நீங்க இந்த மாவட்ட செயலாளர் ஆக்கியிருந்தீங்கன்னா ஒரே சென்டர்ல வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பேன். அதை வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆளு.
ஒரே டெண்டர் வாங்கிட்டு போயிட்டேன் பொள்ளாச்சி ஜெயராம. ஒரே இதுல வாங்கிட்டு போயிட்டா, பிராந்தி கடை எடுத்ததுல பூரா அடிச்சுட்டு போயிட்டான். நான் எப்படி நீங்க பண்ணி போடுவீங்கன்னு மலை மாதிரி நம்பினேன். ஆமா, பண்ணி போடுவாங்கன்னு சொல்லி பண்ணி போடுவாங்கன்னு சும்மா வாயிலே பேசிட்டே. அப்புறம் எங்கடா போக முடியும் உங்களை விட்டு போட்டேன். நான் பண்ணி இருக்கிறது நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நான் பண்ணித்தேன். என்ன போய் இதுல என்ன மாத்தி? ஒண்ணு இல்ல, நம்ம நேரா பாக்கலாம், இன்னைக்கு நைட்டு பாக்கலாம். சரி, நானே கூப்பிடுறேன். குறைந்த செலவில் மக்களுக்கு சேவை வழங்கும் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் செயல்பாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற முறைகேட்டை போல் மேலும் பல்வேறு துறைகளில் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளில் அதிமுகவினர் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் சிறுமலர். வணக்கம் மோனிஷா. குறைந்த செலவுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை வழங்கும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் செயல்பாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் முறைகேடு, அதுபோல தற்போது பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகளிலும் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் அதிமுகவினர் ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்தி வந்துள்ளது. இது தொடர்பான உங்க தகவலை சொல்லுங்க சிறுமலர். கண்டிப்பா மோனிஷா, அதாவது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அதிமுக அரசு என்றாலே ஊழல் புரிவதிலிருந்து சலிக்காதவர்கள் என்பதற்கு போதான் அனைத்து துறைகளிலும் அவர்கள் தொடர்ந்து ஊழல் புரிந்து வருகிறார்கள். அரசு கேபிள் டிவி நிறுவனம் என்பது குறைந்த செலவில் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு சேவை. ஆனால் அதிலேயும் ஊழல் புரிந்துள்ளார்கள் என்பது தொடர்பாக தான் தற்போது ஒரு பரபரப்பான ஆடியோ வெளியாகியுள்ளது. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்லலாம். ஏனால் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டு சிறை தண்டனையும் அனுபவிக்கப்பட்டு தற்போது இந்த தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இது தொடர்பான தீர்ப்பும் வரவுள்ள நிலையில் தொடர்ந்து அமைச்சர்கள், நிதி அமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவதும் ஒரு தொடர்கதையாகி இருந்து வந்த நிலையில் தற்போது ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அரசு கேபிள் டிவி நிறுவனத்திலும் ஊழல், லஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த ஒரு ஆடியோ மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மக்களுக்காக தொடரப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் அதிமுக அமைச்சர்களும் அதிமுக தலைமையும் ஊழல் புரிவதையே தன்னுடைய முதல் கொள்கையாக செயல்பட்டு வந்ததன் விளைவாக தான் தற்போது இந்த அரசு கேபிள் டிவி சேர்மன் மற்றும் ஜெயா டிவி நிர்வாகி சம்பத் ஆகியோருடைய உரையாடல் தொடர்பான ஆடியோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தில் சொன்னதையும் செய்தேன், சொல்லாததையும் செய்தேன் என்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தெரிவித்து வருகிறார். ஆனால் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட அனைத்து விஷயத்திலும் அவர்கள் ஊழல் செய்வதையே தான் அவர் சொல்லாதையும் செய்தேன் என்று குறிப்பிடுவது போலதான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக அரசாங்கம் என்றாலே ஒரு ஊழல் அரசாங்கம் தான் இருக்கிறது என்பதற்கான பல ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட பொதுப்பணித்துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டுதான் இந்த கான்ட்ராக்ட் கொடுப்பேன் என்பது தொடர்பான ஒரு ஆடியோ பதிவுலாம் வெளியானது. அதே போலதான் தற்போது அனைத்து துறைகளிலும் அதிமுக அரசாங்கம், ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் அந்த ஊழலில் புரிந்துள்ளார்கள் என்பதற்கான பல ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியாகிறது. மக்களுக்கு சேவை செய்வதை தவிர அனைத்து துறைகளிலும் ஒரு புதிதாக திட்டம் தொடங்கப்பட்டால் அந்த திட்டத்தில் எப்படி ஊழல் செய்யலாம் என்பதை தான் அவர்கள் முதலில் பார்க்கிறார்கள் தவிர மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிவிப்பதில்லை. தான் ஊழல் செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு கொள்கையாக அதிமுக அரசாங்கம் நினைத்துக் கொண்டு அந்த ஊழல் புரிவதை தான் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர். திருமலர், உங்க விரிவான தகவலுக்கு நன்றி. மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். அணிக்கு 94 விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. கலிங்கப்பட்டியில் கேப்டன் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவை சந்தித்து அந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் இதற்கான ஆதரவு கடிதத்தை அளித்தனர். திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் விவசாயிகளின் நலன் போற்றுவதைப் போல் ஏமாற்றுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பொறுப்புக்கு வந்தால் விவசாயிகளின் அனைத்து வகையான கடன்களையும் தள்ளுபடி செய்து ரத்து செய்து விவசாயிகளை காப்பாற்றுவோம், தற்கொலை சாவிலிருந்து தடுப்போம், விவசாயிகளை வளமாக வாழ வைப்போம் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள்.
அதே சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாகவோ ஒட்டுமொத்தமாகவோ கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் இதையெல்லாம் நம்பினோம், செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினோம். கலைஞர் உடனே கடிதம் எழுதினார். கலைஞர் தொலைக்காட்சியிலும் சன் தொலைக்காட்சியிலும் 2 நாட்கள் ஓடியது. விவசாயிகளே, நீங்கள் சாக வேண்டாம், நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கை வந்தது, எங்கள் மீது இடி இடித்தது போல இருந்தது. வெறும் பயிர்க்கடனை மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அதுவும் கூட்டுறவு வங்கியா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா என்று பிரித்து சொல்லவில்லை. நாங்கள் எந்த கடன்களால் சாகிறோமோ, எந்த கடன்களால் விவசாயி வாழ முடியாத நிலை ஏற்படுகிறதோ அந்த நிலையிலிருந்து ஒரு துளி கூட அவர்கள் மனம் இறங்காமல். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் மயிலாப்பூர் மற்றும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்த கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள தமாக 26 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் அந்த கட்சியின் சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் முனைவர் பாட்ஷா மற்றும் ராயபுரம் தொகுதி சாக்கோ ஆகியோர் தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கிறது. பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்துகிறது. கடும் வெயில் வந்துவிட்டாலே அடுத்ததாக தலை தூக்குவது குடிநீர் பிரச்சினை. தமிழகத்தின் பல மாவட்டங்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன, தீர்வுதான் என்ன, இப்போது பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னையே மிதந்தது. ஆனால் இன்று கானல் நீர் மட்டுமே கண்களுக்கு தெரிகிறது. காரணம், மழைநீரை சேமிக்க தவறிய அரசாங்கம்தான். விளைவு, சென்னையின் பல்வேறு இடங்களில் குழாய்களில் போதிய அழுத்தத்துடன் குடிநீர் வரவில்லை. பொதுமக்கள் வெளியில் பணம் கொடுத்து குடிநீரை வாங்குகின்றனர். மாநகர பகுதியில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்படாத குடிசைகள் நிறைந்த சைதாப்பேட்டை, வியாசர்பாடி போன்ற பகுதிகளில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னையில் அன்றாட குடிநீர் தேவை 85 கோடி லிட்டர். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் செம்பரம்பாக்கம், பூண்டி, செங்குன்றம், சோழவரம் ஆகிய ஏரிகளில் தற்போது மொத்தம் 6400 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே உள்ளது. தற்போது உள்ள நீர் இருப்பை கொண்டு இன்னும் சில மாதங்களுக்கு மட்டும் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதேபோல் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் 10 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியின் மற்றொரு குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையில் வெயிலின் காரணமாய் நீர் குறைந்து வருகிறது. வழக்கமாக நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கக்கூடிய சிறுவாணி குடிநீர் திட்டத்தில் இருந்து தற்போது 40 முதல் 50 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே தண்ணீர் பெறப்படுகிறது. திருப்பூர் மாநகரில் பல்வேறு இடங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது. மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட நல்லூர், வேலம்பாளையம் உள்ளிட்ட 8 ஊராட்சிகளில் சுமார் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 8 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது. குடிநீர் தட்டுப்பாட்டில் தவிக்கும் பொதுமக்கள் அடிக்கடி சாலை மறியலில் ஈடுபடும் நிகழ்வுகளும் சமீப காலமாய் அதிகரித்துள்ளன. சேலம் மாவட்ட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் மேட்டூர் அணை குட்டையாய் தேங்கி நிற்கிறது. 55 அடி அளவுக்கே நீர்மட்டம் உள்ளது. மழை வெள்ள காலங்களில் பொங்கி ஓடும் காவிரி ஆற்றில் ஆண்டுக்கு 10 TMC தண்ணீர் வீணாகி கடலில் கலக்கிறது. மதுரை மாநகரின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் 600 அடிக்கும் கீழ் இறங்கிவிட்டது. வைகையில் குடிநீர் போதுமானதாக இல்லை. விரிவாக்க பகுதியில் தண்ணீர் விநியோகிக்க முடியவில்லை. இதனை தீர்க்க வைகை 3ஆம் குடிநீர் திட்டத்தை தாமதமின்றி இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. வைகை அணையில் இருந்து தினசரி 60 கன அடிக்கு பதில் கூடுதல் கன அடி நீரை பெற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி உட்பட பெரும்பாலான பகுதிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. காவிரி குடிநீர் திட்டத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு குழாய்களே பதிக்கப்படாமல் உள்ளன. இதனால் குடிநீரே செல்லவில்லை.
விருதுநகர் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கூடுதல் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து நீர் உறிஞ்சுவதோடு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாகவே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. 3 நாட்களுக்கு ஒரு முறை என்றிருந்த குடிநீர் விநியோகம் தற்போது 11 நாட்களுக்கு ஒரு முறை என்றாகிவிட்டது. மக்கள் தண்ணீருக்காய் தவிக்கிறார்கள். தண்ணீருக்காய் காலி குடங்களுடன் ஆண்கள் பல மணி நேரம் நள்ளிரவு வரை கூட நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். போயஸ் தோட்டத்திற்குள் பவனி வரும் அம்மையாருக்கு கால் கடுக்க சுட்டரிக்கும் வெயிலில் ஒரு குடம் தண்ணீருக்காய் தமிழர்கள் காத்து கிடக்கும் வலியும் வேதனையும் தெரியாது. இந்த அளவு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாட காரணமே ஆற்று மணலை அதிமுக கரைவேட்டிகள் களவாடி வருவதுதான். மணற்கொள்ளையில் சம்பாதிக்கும் பணத்தில்தான் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். 6000 ஆறுகள் ஓடும் கேரளாவில் யாரும் மணல் அள்ள முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கேரளாவுக்கு மணல் கடத்தப்படுகிறது. அதை இந்த அரசாங்கம் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளையை தடுப்பதற்காய் செயற்கை மணல் தயாரிக்கப்படும் என்று தேமுதிக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் இதை வரவேற்கிறார்கள். காலம் வெகு தொலைவில் இல்லை. தண்ணீருக்காய் இனிமேல் தமிழர்கள் தவம் கிடக்க அவசியம் இருக்காது. அந்த நாட்கள் இதோ நெருங்கிவிட்டன. தேமுதிக தலைமை கழகம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையில் சுமூகமாக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு 6 கட்சிகளின் சார்பாக வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் என்பது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இத்தகைய சூழலில் நேற்றிரவு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், தோல்வி பயம் கொண்டவர்கள் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை கல்வீசி தாக்கியிருக்கிறார்கள். இந்த வன்முறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தேமுதிக அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை நான் வற்புறுத்துகிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.